எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. இன்னைக்கு வந்து நம்ம OnePlusோட OnePlus 11 வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இதான் நமக்கு வந்து OnePlus 11 பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து நமக்கு OnePlus அப்புறம் ஹேசல்பிளாட் அப்படின்னு வந்து நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ரிவ்யூ நெட்டில் நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ரீட்டைல் யூனிட் தான். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் நமக்கு வந்து 16GB RAM 256GB வேரியன்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 256GB வேரியன்ட்ல மட்டும் தான் நமக்கு வந்து UFS 4.0 ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. 128GB பார்த்தீங்கன்னா வெறும் UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து iQOO 11ஓட ரிவ்யூ பார்த்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா MRP வந்து 62,000 rupees வந்து போட்டிருக்காங்க. அதே ப்ரைஸ் தான் வந்து நமக்கு அமேசானில் வந்து விற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸை வந்து பிரிக்கலாம். ஸோ நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த புல் டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த விதமான ஒரு பிளேடோ இல்லாட்டி கட்டரோ வந்து யூஸ் பண்ண வேணாம். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே ஓல்டு OnePlus பேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ப்ரீமியமான பேக்கிங் அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து நமக்கு OnePlusோட அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க, நெவர் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த ஃபோன் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு OnePlus வந்து நல்லா வந்து பண்ணியிருக்க மாதிரி வந்து தெரியுது. அப்புறம் வந்து நமக்கு வெல்கம் கைடு, அப்புறம் வந்து நமக்கு சேஃப்டி கைடு, அப்புறம் குயிக் கைடு எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ்குள்ளே எப்பயும் போல் அந்த ரெட் கேபிள் கிளப்போட ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆப்வியஸ்லி அதில் லாகின் பண்ணி அதை பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிபிக்கல் OnePlus அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் கேஸ் வந்து நமக்கு இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு பெருசாக ஹை குவாலிட்டியாக இல்லைனா கூட நார்மல் TPU கேஸோட இது வந்து நமக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம OnePlusக்கு ஒரு தம்ஸ் அப் வந்து சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வித்தியாசம் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ஃபோனோட பேக்கிங் வந்து நமக்கு எல்லா பிரான்ச்சும் நமக்கு வந்து இதில் வந்து கொடுப்பாங்க, பிளாஸ்டிக்கில் வந்து கொடுப்பாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா OnePlus வந்து நமக்கு பேப்பர் பேக்கிங் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். இதுதான் நம்மளோட OnePlus 11 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சொன்னபடி நம்ம ஆர்டர் பண்ணது பிளாக் கலர் தான். பின்னாடி வந்து நமக்கு OnePlus லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஹேசல்பிளாட் லோகோ வந்திருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக வந்திருக்கு. பின்னாடி வந்து என்னதான் நம்மளுக்கு வந்து கிளாஸ் பேக் கொடுத்துருந்தாலும் அந்த சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. அது வந்து பிடிக்கும் போது நல்லா கிரிப்பியாக வந்திருக்கு. எனக்கு பர்சனலாக இன் ஹேண்ட் ஃபீல்டும் வந்து பிடிச்சிருக்கு. அதே சமயத்தில் பார்க்கறதுக்கும் எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பக்கத்தில் வச்சுட்டு நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 வாட் சூப்பர் ஊக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஓப்போவோட டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 100 வாட்டான சூப்பர் ஊக் சார்ஜர் வந்து நமக்கு பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொப்ரைட்டான அந்த ரெட் கேபிள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த 100 வாட் வந்து சப்போர்ட் வந்து ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனே வந்து பார்க்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபோனோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இன் ஹேண்ட் ஃபீலும் நமக்கு வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. பார்க்குறதுக்கும் வந்து எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து நம்ம போட்டு வந்து பார்க்கலாம் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை சொல்லணும்னா கேஸ் பின்னாடியும் நமக்கு வந்து நல்ல கிரிப்பியாகவே இருக்குது. ஸோ கேஸ் பின்னாடியும் அந்த சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷ் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஓவராலாக கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு வந்து கேஸாக இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே சமயத்தில் ஃபோன் வந்து எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த ஃபோனோட டிசைன் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பூட் வந்து பண்ணியிருக்கோம். OnePlus பவர்ட் பை ஆண்ட்ராய்ட் அப்படின்னு வந்து நமக்கு வருது. ஸோ நான் வந்து ஃபோனை செட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நம்ம வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் பேக் சைட் நமக்கு வந்து Gorilla Glass தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus லோகோ இருக்குது. அதே சமயத்தில் ஹேசல்பிளாட் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 3 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 32 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ, 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வெயிட் இருக்குது. ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி வித் நமக்கு வந்து 100 வாட் சார்ஜிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் சாம்சங்கோட E4 2K 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு LTPO3 வந்து சப்போர்ட் பண்ணுது. டால்பி விஷன் சப்போர்ட்டும் நமக்கு வந்து இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து நமக்கு ஒரு கர்வ்டான டிஸ்பிளே தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு சிம் ட்ரே வந்துருக்கு. இதில் வந்து நீங்கள் 2 நேனோ சிம் வந்து போட்டுக்கலாம். ஆப்வியஸ்லி நமக்கு வந்து 5G சப்போர்ட் வந்துருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB Type-C கொடுத்துருந்தாலும் அந்த USB வந்து நம்மளுக்கு USB 2.0 தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அதே சமயத்தில்
ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா 128 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, 256 GB வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 128ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து UFS 3.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. 256 GB வேரியண்ட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து UFS 4.2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து அலர்ட் ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்னோட ஃபேவரட்டான OnePlus ஃபீச்சர். அதை வந்து நமக்கு திருப்பியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வெறும் வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை. ஃபோனில் வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு மெட்டல் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்டடியாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஐக்கூலலாம் நம்ம பார்த்தோம் எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான ஒரு ப்ளோட்வேர் வந்து நமக்கு இல்லை. வெறும் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த நெட்ஃப்ளிக்ஸ் கூட நமக்கு வந்து அன்இன்ஸ்டாலபிள் தான். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம ப்ளோட்வேர் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அது இல்லாமல் நமக்கு வந்து OnePlus ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த OnePlus ஸ்டோர் ஓகே தான். அதுலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தள்ளாமல் இருக்க வரைக்கும் நமக்கு வந்து ஓகே தான். அது வந்து நான் ஃபுல் ரிவ்யூ வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ப்ளோட்வேரும் வந்து இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டைலர் வந்து நம்மளுக்கு OnePlus டைலரோ ஓப்போ டைலரோ கொடுக்கல. நமக்கு வந்து கூகுளோட டைலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மெசேஜிங் அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுளோட ஒரு மெசேஜிங் அப்ளிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த ஓப்போ டைலர் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல் ரிவ்யூவில் வந்து கண்டிப்பாக அதை பற்றி வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து போகலாம். செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் டிவைஸ் வந்து நம்ம போகலாம். ஸோ ஆக்சிஜன் OS 13 அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் ஆக்சிஜன் OS 13 சொன்னாலும் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது கலர் OS தான். ஸோ Android 13 அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏதோ அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் வந்து நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அப்டேட் வந்து நம்மளுக்கு இது வந்து ஜான்வரி 2023 செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிப்ரவரியில் இருக்கும். இப்போ தான் ஜான்வரியோட செக்யூரிட்டி பேட்ச் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, புது ஃபோனால நமக்கு வந்து பெருசாக வந்து நம்ம குறை வந்து சொல்ல முடியாது. நீங்கள் பார்க்கலாம் ப்ராசஸர் வந்து Snapdragon 8 Gen 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 13 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அப்டேட் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OnePlus வந்து 4 years ஆஃப் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 5 years ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் வந்து நமக்கு ப்ராமிஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனுக்கு. அது வந்து லாங் ரனில் வந்து கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் வந்து ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணி சொல்கிறேன். 128 GB வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் நமக்கு வந்து UFS 3.1 தான் கொடுத்துருக்காங்க. 256 GB வேரியண்ட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து UFS 4.2 வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து 256 GB வேரியண்ட் வந்து வாங்கினேன். இல்லாட்டி நான் 128 GB வேரியண்ட்டே வாங்கியிருப்பேன். ஸோ UFS 4.2க்காக தான் வந்து நான் 256 GB வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேம். ஸோ இது வந்து 16 GB ரேம் வேரியண்ட். அதில் வந்து நீங்கள் 12 GB வரைக்கும் அந்த விர்ச்சுவல் ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 16 GB ரேமே எனக்கு தெரிஞ்சு போதுமாக தான் வந்து இருக்கும். வேணால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இதில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து 100 வாட் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து LTPO டிஸ்பிளேலாம் இருக்குது. Snapdragon 8 Gen 2 வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஐக்கூல பார்த்தோம். ரொம்ப பேட்டரி எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்ப்போம் இதுலேயே வந்து பேட்டரி லைஃப் வந்து நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லைட் மோட் இருக்குது, டார்க் மோட் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வந்து நார்மலான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷன். ஸோ ஸ்க்ரீன் ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நார்மல் 1080p யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2K வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் Quad HD+ தான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் நம்ம வந்து பார்க்கணும் பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து Full HD+ அப்புறம் Quad HD+ வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஹை அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக வந்து 60 Hz வரைக்கும் தான் நமக்கு வந்து போகும். ஆனால் ஹையில் செட் பண்ணிங்கன்னா 120 Hz வரைக்கும் நமக்கு வந்து போகும். ஆனால் இதில் வந்து LTPO டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து டைனாமிக்காக தான் நம்மளுக்கு வந்து மாறிட்டு இருக்கும். ஸோ பேட்டரி லைஃப் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பர்ஸ் அண்ட் ஸ்டைல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் ஓஎஸில் எப்படி தான் கஸ்டமைசேஷன் இருக்குமோ அதே மாதிரி நமக்கு வந்து கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்டிஃபை வந்து நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த ஜொமேட்டோ, கூகுள் மேப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அந்த கான்டெக்ஸ்டுவலாக வந்து நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வர மாதிரியும் நமக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நான் வந்து இந்த ஆக்சிஜன் OS 13க்கு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ வந்து நான் நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து இதை பற்றி எல்லா ஃபீச்சர்ஸும் நான் வந்து டீட்டெயிலாக வந்து
வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. பிரெட்டி மச் கலர் வாய்ஸில் என்னெல்லாம் செட்டிங்ஸ் இருக்கோ எல்லா செட்டிங்ஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஆர்எம் இன்ஃபோ. ஸோ டிஆர்எம் இன்ஃபோ வந்து நான் இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ டிஆர்எம் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம L1 சர்டிஃபிகேஷன். ஸோ L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் சப்போர்ட்டட் ரெஃபரன்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 ஹெர்ட்ஸ் 90 ஹெர்ட்ஸ் அப்புறம் 120 ஹெர்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். L1 சர்டிஃபிகேஷன் இருந்ததுனால நமக்கு வந்து அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக வந்து நீங்கள் சூப்பராக வந்து என்ஜாய் வந்து பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இது வந்து நமக்கு HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு டால்பி விஷன் சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம சூப்பராக இருக்கும். டெஸ்ட் பண்ணி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி. ஸோ மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்ரீனில் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து கூகுள் கேமரா சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரெட்மி நோட் 12 சீரிஸ்க்கு வந்து பண்ணோம் கூகுள் கேமரா வந்து சப்போர்ட் வந்து பண்ணிச்சு, சூப்பரான கூகுள் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து OnePlus 11க்கும் கூகுள் கேமரா வீடியோ வந்து பண்ணணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம OnePlusக்கும் வந்து அந்த வீடியோ வந்து நம்ம போடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பின்னாடி வந்து நமக்கு 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. 48 மெகா பிக்சல் நமக்கு வந்து அல்ட்ரா வைட் இருக்குது. 32 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பின்னாடி வந்து 8K 30 FPS வரைக்கும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமாவே வந்து நமக்கு 1080p தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் வந்து இல்லை, மேக்ஸிமமாகவே உங்களுக்கு வந்து 1080p தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு தேவைப்பட்ட மோட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நைட் மோட் இருக்குது, வீடியோ மோட், ஃபோட்டோ மோட், போர்ட்ரேட் மோட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மோட்ஸ் வந்து எக்கச்சக்கமான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு குறையை வந்து வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போ சில சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. நமக்கு வந்து கேமராஸ் வந்து உண்மையிலே நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நான் வந்து இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனால் நான் பார்த்த ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் கன்சிஸ்டன்சி வந்து இல்லை, நீங்களே வந்து பார்க்கலாம். 3 பிக்சரையும் நான் வந்து பார்க்கும்போது 3 பிக்சரும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒயிட் பேலன்ஸ் வந்து இருக்குது. அதாவது அல்ட்ரா வைட் வந்து ஒரு ஒயிட் பேலன்ஸில் இருக்குது, நமக்கு வந்து பிரைமரி கேமரா ஒரு ஒயிட் பேலன்ஸில் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2x ஜூம் பண்ணும்போது அந்த ஜூம் கேமரா வந்து ஒரு ஒயிட் பேலன்ஸில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஒயிட் பேலன்ஸ் கன்சிஸ்டன்சி மட்டும் நம்மளுக்கு வந்து ஆஃபில் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து தனித்தனியாக வந்து நீங்கள் பார்க்கும்போது ஸோ அந்த ஒயிட் பேலன்ஸ் கன்சிஸ்டன்சி மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து அப்டேட்டில் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா செல்ஃபீஸ் வந்து நமக்கு சூப்பராக வந்து எடுக்குதுங்க. ஸ்கின் டோன் வந்து நமக்கு சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் அந்த எட்ஜ் டிடெக்ஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நமக்கு சூப்பராக வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து HDR. ஸோ பின்னாடி வந்து நமக்கு பேக் லைட் இருந்தாலும் நமக்கு வந்து பேக் லைட்டும் நமக்கு வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸோ இந்த ஃபோனோட கேமராஸ் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சமாக குறைகள் வந்து இருக்குது. அந்த குறைகளும் நமக்கு வந்து அப்டேட் வந்து தீர்த்திட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கேமராஸ் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இருக்கேன். ஸோ இன்னொரு கேள்வி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிற நான் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கேள்வி கேட்க மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.